வெல்கம் டு தமிழ் ஜீனியஸ். இன்னைக்கான வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான ரீல்ஸ் தான் விளாட போகிறோம். இவர் டெக்னாலஜியில் பெரிய ஆள். ஹேக்கிங் எல்லாமே இவருக்கு அத்துப்படி. அன்னைக்கு காலையில் 7 மணி போல் அவரோட வீட்டுக்கு வந்து பார்க்குறப்போ அவரோட வீட்டில் உள்ள தரையில் அவங்களோட ஒய்ஃபான வெர்னாசியாவோ யாரோ கொலை பண்ணிட்டாங்க. விஷயம் தெரிஞ்ச கொஞ்ச நேரத்திலே ஆஃபீஸர் ஜான் கிரைம் சீனுக்கு வர்றாரு. ஆஃபீஸர் ஜான் கிரைம் சீனை அப்சர்வ் பண்ணி பார்த்ததுல சீனோட ஒய்ஃப் வாயில நுரை இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க பாடி ஃபுல்லாவே ப்ளூ கலரா மாறி இருக்கு. ஸோ இந்த தடயத்தை வச்சு பார்க்குறப்ப ஆஃபீஸர் ஜானுக்கு அவங்க பாய்சன் சாப்பிட்டு இறந்துருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் இன்னும் க்ளோஸா அப்சர்வ் பண்ணி பார்த்ததுல அந்த டெட் பாடி பக்கத்துல ஒரு சிரஞ்ச் ஒரு ரேட் பாய்சனும் இருக்கு. ஸோ இதையும் வச்சு பார்க்குறப்ப அவங்க பாய்சன் சாப்பிட்டு தான் இறந்து போயிருக்காங்கன்னு இன்னும் கன்ஃபர்மேஷன் அதிகமாகுது. உடனே ஆஃபீஸர் ஜான் சீன் கிட்ட, நீ நேத்து நைட் எங்க இருந்த? என்னோட ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு கல்யாணம் ஆக போகுது, அதனால நேத்து நைட் அவன் பேச்சுலர் பார்ட்டி கொடுத்தான். ஸோ நான் பேச்சுலர் பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு நான் ஃபுல்லா அவன் கூட தான் இருந்தேன். திரும்ப ஆஃபீஸர் ஜான், உங்க 2 பேருக்கும் நடுவில் ஏதாவது சண்டை நடந்துச்சா? இல்ல ஆஃபீஸர், அப்படிலாம் எதுவும் நடக்கல. ஸோ எகைன் ஆஃபீஸர் ஜான் அந்த டெட் பாடியை ஃபாரன்சிக் லேப்க்கு அனுப்பிச்சு வைக்கிறாரு. ஸோ அப்போ ஆஃபீஸர் ஜான் சீன் கிட்ட ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறாரு. நீ இந்த கேஸ் முடிகிற வரையும் வெளியூர் எதுவும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அடுத்த நாள் காலையில் சீன் அவசரமாக எங்கேயோ போகிறதுக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தான். அந்த நேரத்தில் ஆஃபீஸர் ஜான் அங்கே வர்றாரு. நான் உன்னை அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்கு என்ன அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறப்போ அப்போ ஆஃபீஸர் ஜான் சொல்கிறாரு, உன்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் வச்சு பார்க்குறப்போ நீ தான் கொலையாளின்னு தெரிய வருது அப்படின்னு சொல்றாரு. இப்போ நீங்க நல்லா யோசிங்க, அதுக்கப்புறம் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஆஃபீஸர் ஜான் எதுக்கு சீனை அரெஸ்ட் பண்ணாரு? அப்படி உங்களுக்கு ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சிருந்தா உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரி, வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். சீன் டெக்னாலஜியில் கை தேர்ந்தவர். அவருக்கு எல்லாமே அத்துப்படி. சீன் ஆன்லைன் ஷாப்பிங் நிறைய பண்ணுவார். ஸோ அப்போதான் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல வச்சு பார்க்குறப்போ அவர் ரேட் பாய்சனையும் அந்த சிரஞ்சையும் ஆன்லைனில் வாங்கியிருக்கு தெரியுது. ஸோ அதுலேருந்து அமௌண்ட்டு பேங்க்கு கொண்டு வந்து டெபிட் ஆயிருக்கு. ஸோ அதை வச்சு தான் ஆஃபீஸர் ஜான் அவர் தான் அதை வாங்கியிருக்காரு, அவரோட ஒய்ஃபை கொலை பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் இதே ஆன்சரை கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எல்லாரும் ஜீனியஸ் தாங்க. ஒரு நாள் ஒரு பெரிய பில்டிங் அடியில் ஒரு டெட் பாடி கிடைக்கிது. ஸோ விஷயம் தெரிஞ்சு கொஞ்ச நேரத்திலே அங்கே போலீஸ்லாம் வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆஃபீஸர் ஜானும் அங்கே வர்றாரு. வந்ததுக்கு அப்புறம் அந்த டெட் பாடியை நல்லா கவனிச்சு பார்க்குறாரு. அப்புறம் பக்கத்தில் இருந்த பில்டிங்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறாரு. அங்கே இருக்க ஒரு பில்டிங் குள்ள போயிட்டு அங்கே உள்ள ஃப்ளோர்ஸில் எந்தெந்த ரூம் எல்லாமே டெட் பாடியை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குன்னு அப்படி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி செக் பண்ணி பார்க்குறாரு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போயிட்டு அங்கே உள்ள ஃபர்ஸ்ட் ரூமோட விண்டோவை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஸோ அதே மாதிரி அங்க உள்ள எல்லா ஃப்ளோர்ல உள்ள எல்லா ரூமோட விண்டோவையும் ஓபன் பண்ணி பார்க்கறாரு. அதுக்கப்புறம் வர்றப்ப அந்த விண்டோஸையும் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுறாரு. ஸோ இப்படி பண்ணி இந்த ப்ராசஸ் முடிக்கிறதுக்கு அவருக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிருது. இதெல்லாம் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் ஆஃபீஸர் ஜான் ரிப்போர்ட் பண்றாரு, இது ஒரு மர்டர், இது ஒரு சூசைட் கிடையாது அப்படின்னு. நல்லா யோசிங்க, அதுக்கப்புறம் சொல்லுங்க இது மர்டரா இல்ல சூசைடான்னு. அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரி, வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். இது கண்டிப்பா மர்டர். இது எப்படி ஆஃபீஸர் ஜான் கன்ஃபார்ம் பண்ணாருன்னா, ஆஃபீஸர் ஜான் அங்க உள்ள ஃப்ளோர்ல உள்ள ஒரு ரூமா உள்ள போனாரு. அப்போ அங்க உள்ள விண்டோவை ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் க்ளோஸ் பண்ணாரு. ஸோ அப்படி பார்க்கறப்ப அங்க உள்ள எந்த விண்டோவுமே ஓபன் ஆகி இல்ல. ஸோ அப்ப இதுல இருந்து தெரிய வருது வெளியில ஒரு மர்டர் நடக்க போகுது. ஸோ அதனால மக்கள் எல்லாம் பயந்துட்டு அந்த விண்டோஸ்லாம் க்ளோஸ் பண்ணி இருந்திருக்கணும். ஸோ இதே ஆன்சரை நீங்களும் இது ஒரு மர்டர்னு கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா நீங்க எல்லாரும் உண்மையிலே ஜீனியஸ் தாங்க. ஒரு பெரிய
மாளிகையில ஒரு குடும்பம் வாழ்ந்துட்டு வர்றாங்க. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை போல அந்த வீட்டில் உள்ள பேரண்ட்ஸ் அவங்களோட 18 வயசு மகளான மெலிசா 10 வயசு மகனான பீட்டரையும் வீட்டில் 2 பேரையும் தனியா விட்டுட்டு போறாங்க. வீட்டில் அப்பா அம்மா யாரும் இல்லாதனால மெலிசா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கால் பண்றாங்க. கால் பண்ணி ஒரு ஹோம் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி இன்வைட் பண்றா. ஸோ அவ பிளான் பண்ண மாதிரி பார்ட்டி ஆர்கனைஸ் பண்றா. அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நிறைய பேர் வர்றாங்க. எல்லாரும் பார்ட்டியில் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ மெலிசாவோட தம்பியான பீட்டர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் இரிட்டேட் பண்ற மாதிரி நடந்துக்கிறான். இதை பார்த்த மெலிசா செம்ம டென்ஷன் ஆகி அவனை தனியா இழுத்துட்டு போயிட்டு ஒரு பெட்ரூம்ல வச்சு லாக் பண்ணிடுறா. ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பீட்டரோட பெட்ரூம் ஓபன் பண்ணி பாக்குறப்ப அங்க பீட்டர் இறந்து கிடக்குறான். அது மட்டும் இல்லாம அவன் ரூம்ல இருந்த பொருள் எல்லாமே அலங்கோலமா கிடக்கு. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவங்களோட அப்பா அம்மா உடனே வீட்டுக்கு வர்றாங்க. சோ உடனே போலீஸ்கிட்டே அவங்க இன்ஃபார்ம் பண்றாங்க. இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காண்டி ஆபீசர் ஜானும் அங்க வர்றாரு. ஆபீசர் ஜான் அங்க வந்ததுக்கு அப்புறம் பீட்டர் ரூம் பக்கத்துல இருந்த 4 பேர் மேல சந்தேகம் வருது. சோ அவங்க 4 பேர்கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்றாரு. முதல்ல அலினா, இவ மெலிசாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். மெலிசாவுக்கு ஒரு ஸ்டடீஸ்ல இவ தான் ஒரு போட்டியாளர். 2 பேரும் பயங்கரமா படிப்பாங்க. அடுத்ததா ராபர்ட், இவன் மெலிசாவோட பாய் ஃப்ரெண்ட். அது மட்டும் இல்லாம இவனுக்கு பீட்டரை சுத்தர பிடிக்காது. அதுக்கு அடுத்ததா பிராட், இவன் மெலிசாவோட நெய்பர். அதுக்கு அடுத்ததா 4வது சஸ்பெக்ட் மெலிசா. அதுக்கு அடுத்ததா ஆபீசர் ஜான் பார்ட்டி நடக்கும்போது எடுக்கப்பட்ட போட்டோஸ் எல்லாமே மெலிசா போன்ல இருந்துச்சு. அதை எடுத்து செக் பண்ணி பாக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த போட்டோஸ் எல்லாம் வச்சு பார்த்ததுக்கு அப்புறம் இந்த மர்டரை பண்ணதுன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. நல்லா யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் வந்து கமெண்ட் பண்ணுங்க, யாரு பீட்டரை கொலை பண்ணது. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதை கண்டுபிடிக்க உங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். இங்க பிராட் தான் கொலையாளி. எப்படின்னா மெலிசா கூட போட்டோ எடுக்கிறப்ப அந்த போட்டோல அவன் சன்கிளாஸ் போட்டிருக்கான். அதே சன்கிளாஸ் பாத்தீங்கன்னா பீட்டரோட பெட்ரூம்ல இருக்கு. சோ இதுல இருந்தே தெரிய வருது அவன் தான் பீட்டரை கொலை பண்ணிருக்கான். கொலை பண்ணிட்டு போறப்ப அந்த சன்கிளாஸை அங்க போட்டிருக்கான். சோ இதே ஆன்சரை நீங்களும் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா நீங்க எல்லாரும் உண்மையில ஜீனியஸ் தாங்க. சரி வாங்க கடைசி ரெடில் என்னன்னு பார்க்கலாம். இது உங்களுக்கான ரெடில். இந்த ரெடிலுக்கு நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. இந்த ரெடிலோட ஆன்சரை நீங்க சொல்ல போற ஆன்சரை வச்சுதான் நான் எது பெஸ்டான ஆன்சரோ அதை சூஸ் பண்ணுவேன். இந்த பிக்சரை நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க. இந்த பிக்சர்ல உள்ள 2 உயிரினத்துல எது கர்ப்பமா இருக்கு? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கான நேரம் 20 செகண்ட் ஸ்டார்ட்ஸ் நவ். நீங்க எல்லாரும் இதோட ஆன்சரை சரியா கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க இந்த ரெடிலோட ஆன்சரை நீங்க எல்லாரும் கமெண்ட் பண்ணிருப்பீங்க. அதுல யார் பெர்ஃபெக்ட்டா கமெண்ட் பண்ணிருக்காங்களோ அவங்களோட கமெண்ட் எடுத்து நான் கம்யூனிட்டி போஸ்டா போடுவேன். நம்ம போடுற வீடியோஸை நீங்க ஒரு நாள் முன்னாடியே பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி டிஜி ஸ்பான்சரா ஆயிருங்க. அதுக்கப்புறம் நாம போடுற வீடியோ எல்லாமே ஒரு நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. நாங்கள் இது மாதிரி தினமும் இன்ட்ரெஸ்டிங்கான ரிடல்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணி அதை நீங்கள் உடனே பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் தமிழ் ஜீனியஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்மளோட தமிழ் ஜீனியஸ் 2.0 யூடியூப் சேனல்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி டிஸ்கிரிப்ஷனில் தமிழ் ஜீனியஸ் 2.0 யூடியூப் சேனல் லிங்கை கிளிக் பண்ணி அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த சேனல்லையும் உங்களுக்கு எக்கச்சக்கமான ரிடல்ஸ் வீடியோஸ் இருக்குது. நீங்கள் இந்த வீடியோவை இதுவரையும் பார்த்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் பரவாயில்ல. இந்த வீடியோவை இதுவரையும் பார்த்ததுக்கு உங்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரிடல்ஸ் வீடியோஸோட உங்களை சந்திக்கிறேன்.